புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள மத்திய அரசு அதனை ஏப்ரலில் அமல்படுத்த உள்ளது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக 50% உறுதி செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது மத்திய அரசு ஊழியர் தான் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 25 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு 12 மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெற முடியும் என்றும், ஓய்வூதியம் பெறும் ஊழியர் இறந்துவிட்டால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% அவரது குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறும் ஊழியருக்கு குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக மாதந்தோறும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அரசு கூறியுள்ளது. ஊழியர்கள் என்பிஎஸ், யுபிஎஸ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்றும், இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது.